ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் குட்டி வாண்டு சேனல். நாளைக்கு பார்த்தீங்கன்னா எலெக்ஷன். எல்லோரும் போய் நல்லபடியாக உங்களோட வாக்கை பதிவு பண்ணிட்டு வாங்க. நான் உங்களுக்கு சில விஷயங்களை ஞாபகப்படுத்துகிறேன், ஓகேங்களா? இதெல்லாம் கேட்டுட்டு போயிட்டு மைண்டு ஃப்ரெஷ் ஆக்கிட்டு போயிட்டு வாக்களிங்க. நீங்கள் இப்போ 4 முனை போட்டி நிலவிக்கிட்டு இருக்கு. இப்போது இந்த ஆட்சியில் நடந்ததை பற்றி கொஞ்சம் சொல்லலாமா? நிறையா சொல்லலாம், ஆனால் முக்கியமான ஒரு விஷயத்தை மட்டும் நான் இப்போ சொல்லிட்டு போகிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நீட் தேர்வு ரத்து பண்ணுறேன் அப்படின்னாங்க. ரத்து பண்ணாங்களா? போதை இல்லா தமிழ்நாடு உருவாக்குவோம், போதைப் பொருளை தடுப்போம்னு சொன்னாங்க. தடுத்தாங்களா? கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடிச்சு தானே அத்தனை குடும்பம் நடுரோட்டில் நின்றுச்சு. கள்ளச்சாராயம் காய்ச்சினவங்களை என்ன பண்ணீங்க? காய்ச்சிற வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருந்த நீங்கள் யார்? காய்ச்சிட்டு இருக்க வரைக்கும் இங்கே பார்த்துக்கிட்டு இருந்தீங்களா? என்னையா கவர்மெண்ட்டு? அடுத்தது அஜித்குமார், ஞாபகம் இருக்குங்களா உங்களுக்கு? கவர்மெண்ட்டு போஸ்ட்டில் இருக்கிறவங்க 4 உயர் காவல் அதிகாரிகள் அடித்தே கொண்டுட்டாங்க. அந்த அண்ணனை எந்த ஒரு பழியும் இல்லாமல், ஒரு அப்பாவி. அப்புறம் தந்தை மகன் டெத்து, ஞாபகம் இருக்குங்களா? இப்போ தான் தீர்ப்பு கிடச்சிது, அதுக்கே இத்தனை வருஷம் போராட்டத்துக்கு அப்புறம். அதுக்கப்புறம் இன்னொன்று இருக்குது, ஸ்ரீமதி கேஸு, தெரியுங்களா? ஆசிரியரே மாணவியை சொல்ல முடியல, கஷ்டமாக இருக்குது. அந்த அம்மாவோட கண்ணீரெல்லாம் பார்த்தா ரத்தமே நம்மளுக்கே ரத்த கண்ணீரே நம்மளுக்கு வரும். ஒரு போராட்டமே வெடிச்சிது. அதுக்கு யார் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உலகத்துக்கே தெரியும், எந்த கட்சிக்காரங்க தப்பு பண்ணாங்க, யார் மூடி மறைச்சாங்கன்னு சொல்லிட்டு, எந்த கட்சி வாயை மூடிக்கிட்டு இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. அது இருக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் மாவட்டத்தில் மீஞ்சூர்கிட்ட ஒரு பொண்ணு, வீட்டில் படிச்சுட்டு இருந்த பொண்ணுக்கு கஞ்சா போதையில் போய் 4-5 பேர் அந்த பொண்ணை வெட்டிட்டாங்க. சரிங்களா? அந்த பொண்ணு, அந்த கேஸு, ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் ட்ரெயினில் போயிட்டு இருக்கிறப்ப வட மாநில பையன்கிட்ட வேணும்னே வம்பிழுத்த நம்ம புள்ளிங்கோ இந்த கஞ்சா போதையில் எவ்வளோ ஃப்ரீடமாக வெட்டியிருக்கிறாங்க. அவனை எந்த அளவுக்கு வெட்டி அந்த வீடியோ போஸ்ட் பண்ணாங்களே, பார்த்தீங்களா? எந்த அளவுக்கு நம்மளுக்கு பயமாக இருந்துச்சு அதை பார்க்கும்போது. நம்ம புதுச்சேரியில் 6-7 வயசு பாப்பாவுக்கு ஒரு அநியாயம் நடந்து அந்த பாப்பா இறந்து போயிடுச்சு. சாக்கு மூட்டையில் கட்டி டிச்சில் வீசி போட்டு போனாங்க. அதுக்கு ஒரு நீதி நியாயம் கிடைக்கல. அண்ணா பல்கலைக்கழகம் யார்? உங்கள் யூனிவர்சிட்டி தான். அதில் நடந்த தப்புக்கு குற்றவாளி யார்? உங்கள் கட்சிக்காரங்கன்னு சொல்லிட்டு நல்லா பல்ல இழிச்சிக்கிட்டே போட்டாங்க நியூஸில். அவங்களுக்கு எந்த ஒரு தண்டனையுமே கிடைக்கல. எங்கே பார்த்தாலும் இளைஞர்கள் கஞ்சா போதையில் பட்டாக்கத்தி அது இதுன்னு வச்சுக்கிட்டு ரோடு பஸ் ஸ்டாண்டு அங்கேயும் இங்கேயும் ஃப்ரீ பேட்ஸாக அலையிறாங்க. என்ன தெரியுமா? அந்த ஆட்சியில் ஒழுங்காக நடந்துகிட்டு இருக்கிறது. குற்றவாளிகள் அதிகரிச்சிருக்கிறாங்க. போதைப் பொருள் அதிகரிச்சிருக்கு. நிறையா குடும்பங்கள் நடு ரோட்டுக்கு வந்திருக்கு. ஒரு பெண் குழந்தை, இப்போ நீங்கள் வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க எல்லா வீட்லேயும் ஒரு பெண் குழந்தை இருக்குது. இப்போ இருக்கிற ஆட்சியில் நீங்கள் உங்கள் பெண் குழந்தைய தனியாக அனுப்ப முடியுதா? ஒரு ஸ்கூல் டீச்சர்ஸை கூட நம்ப முடிய மாட்டேங்குது. நல்லவங்களும் அதில் இருக்கிறாங்க, அதில் கேவலமானவங்களும் இருக்கிறாங்க. காவல் அதிகாரிகளும் அந்த மாதிரி தான், நல்லவங்களும் இருக்கிறாங்க, கெட்டவங்களும் இருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் மனசில் வச்சு வாக்களிங்க மக்களே, வாக்களிங்க.